Welcome to this YouTube channel to my dear viewers. நான் தான் உங்கள் தமிழகன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா அப்ளிகேஷனில் ஒரு சின்ன டாபிக், ப்ரொபோசிஷனல் லாஜிக் அண்ட் ஹார்ட்வேர். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொபோசிஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாச்சும் ப்ரொபோசிஷன் அப்படின்றது ஜீரோ ஆர்டர் லாஜிக் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் டெக்னிக்கல், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாச்சும் நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட்டுன்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சென்டென்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நமக்கு வரும். சரியா? இந்த சென்டென்ஸ் அப்படின்றத நாம் ஒரு ஃபுல் ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ டேரெக்டாக போர்டில் போய் பார்ப்போம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாச்சும் இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டொமைன், ஒரு யூனிவர்சல் செட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் எனக்கு சென்டென்ஸ் இருக்குது. சென்டென்ஸ் இருக்குன்னா இந்த ஒரு பெரிய யூனிவர்சல் செட்டுக்குள்ள ஒரு சின்ன பார்ட் தான் ப்ரொபோசிஷன். ஓகே, அதாச்சும் இந்த ப்ரொபோசிஷன்ற பர்சனை நாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதோடைய சின்ன பார்ட் ப்ரொபோசிஷன். அந்த சின்ன பார்ட் ப்ரொபோசிஷனில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து விஷயம் ரெண்டு விஷயத்துக்குள்ளே அடங்கணும். ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸு. எதுக்கு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸு? ரெண்டுமே கலந்துருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ரெண்டுமே கலந்துருந்துச்சுன்னா அது நமக்கு ப்ரொபோசிஷனில் வராது. அதை நாம் ஒரு சென்டென்ஸில் ஒரு டைப்பாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர ப்ரொபோசிஷன் அப்படின்றதுக்குள்ளே வராது. இந்த ப்ரொபோசிஷன் பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ப்ரொபோசிஷன் லாஜிக்குன்றது. சரி, எதுக்கு இந்த ப்ரொபோசிஷன் லாஜிக்கை பற்றி நம்ம இவ்வளோ இதுவாக பார்க்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பைனரியாக தான் எடுத்துக்க தெரியும். ஏன்னா அதில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட்வேர் காம்பனண்ட் எல்லாமே வந்து பைனரிஸை தான் எடுத்துக்கும். அது என்ன பைனரி அப்படின்னா, பைனரி டிஜிட் இல்லாட்டி பிட்டுங்களாம். பைனரி டிஜிட்டுன்றத பிளெண்டிங் வேர்டில் நம்ம பிட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பைனரி டிஜிட் அப்படின்றது. சரி, பைனரி டிஜிட்னாலே நமக்கு தெரியும் 0 1. இப்போ நார்மலாக வந்து இப்போது இந்த ஒரு விஷயம், அப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஒரு மெயிலே அனுப்புகிறோம் இல்லை ஒரு மெசேஜே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் வந்து டிஜிட்டலாக வந்து உள்ற இருக்கும். அது வெளியில் போகிறப்ப எனக்கு அனலாகாக போகும். ரிசீவர் வந்து அனலாகாக ரிசீவ் பண்ணதை அது திருப்பி டிஜிட்டலாக மாற்றும். அது வேறு ப்ராசஸ். ஸோ கம்ப்யூட்டருக்கு லாஜிக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விதத்தோடைய டிசைன் பார்த்திங்கன்னா, உங்கள் டிரான்சிஸ்டருடைய செட்டப் வந்து பைனரி அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது. அப்படின்னா எடுத்துக்கிற வேல்யூ வந்து 0வாக எடுத்துக்கும், இல்லாட்டி 1ஆக எடுத்துக்கும். 0னா ஆஃப், 1னா ஆன். ஓகேயா? அதே மாதிரி 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. இதெல்லாம் வந்து இதோடைய விஷயம். இப்போ வந்து நாம் ஒரு ஹியூமன் இருக்கோம், இன்னொரு பர்சன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹாய் ஹலோன்னு சொன்னால் போதும். அதுக்கான ரிப்ளை என்னவோ நம்ம கெட் பண்ணிக்க முடியும், நமக்கு அது புரியும். சப்போஸ் நாம் பிஹேவ் பண்ணக்கூடிய அதே இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம கம்ப்யூட்டரையும் கொண்டு வரணுன்னா அதுக்கு புரிகிற விதத்தில் நம்ம அந்த மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டிலே ஒரு டாகே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு அது நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் கொடுக்குற கமாண்டுக்கு அது வந்து செயல்படும். ஸோ இங்கே அது கூட ஒரு லிவிங் திங்கு தான். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது அதோடைய
நெட்வொர்க்குன்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான ஒரு லாஜிக் கேட் செட்டப்பில் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு எடுத்துட்டோம்னாலும் அதோடைய பேக் சைட்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் இருக்குமாமா. ஸோ அந்த லாஜிக் கேட்டுடைய செட்டப்பில் ஆப்ரேட் ஆகிறதுனால தான் நம்மளால் எந்த ஒரு ஆப்ஸையும் மூவ் பண்ண முடியுது. அது ப்ராசஸ் நமக்கு ஸ்பீடாக இருக்குது. சரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன். சரி, அது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரொபோசிஷனல் லாஜிக் அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ ப்ரொபோசிஷனல் லாஜிக் அப்படின்னா விஷயம் என்னென்னா, எனக்கு ஒன்று ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும், ரெண்டும் கலந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்து லாஜிக்கலாக தான் நம்ம சொல்கிறோம், ரியலிஸ்டிக்கலாக சொல்ல முடியாது. அதாச்சும் இப்போ வந்து நான் வெஜிடபிள் மார்க்கெட் போகிறேன், அந்த கடையில் போய்ட்டு நான் இப்போ வந்து தக்காளி வாங்குகிறேன் அப்படின்னா, மேம்போக்காக இருக்கிறத வச்சு நான் வந்து என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்கக்கிட்ட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷான தக்காளி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆப்பிள் வாங்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது என்ன ஒரு அட்டை பாக்ஸில் வந்து போட்டு தராங்க அப்படின்னா, மேலே இருக்கிறத ஒன்று வச்சுட்டு இல்லாட்டி அதில் ஒரு 2 சாம்பிள் எடுத்துகிட்டு நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அந்த 2 சாம்பிளோடைய குவாலிட்டியை மட்டுமே அடிப்படையாக வச்சு நானாக ஒரு கெஸ் பண்ணுறேன். அப்போ உள்ள இருக்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு. ஆனால் ரியலிஸ்டிக்கலாக அதாச்சும் என்ன சொல்கிறது, நிஜமாக அப்படின்றப்ப அது வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ரியலிஸ்டிக்கல் திங்கெல்லாம் இங்கே நம்ம கம்ப்யூட்டருடைய ப்ரொபோசிஷனுக்குள்ளே வராது. எது வரும் அப்படின்னா, லாஜிக்கலாக நம்ம அதை கன்வே பண்ண பார்த்திங்களா, 2-3 சாம்பிளை மட்டுமே அடிப்படையாக வச்சு, அதுதான் இங்கே வரும். அதுதான் வந்து இங்கே சிஸ்டம் புரிஞ்சிக்கக்கூடியது. ஓகே, ஸோ இங்கே டிஸ்க்ரீட் செட்டப் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலி இருக்கா இல்லையா, ரியலிஸ்டிக்கலி அப்படின்றது கிடையாது. ஸோ அதெல்லாம் இப்பொழுதைக்கு வராது. ஸோ இதில் நம்ம வந்து ப்ரொபோசிஷனில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரொபோசிஷன்னா என்ன, காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்னா என்ன, இதை பேஸ் பண்ணி கனெக்டிவ் இல்லாத இடம் எங்கே யூஸ் ஆகுது, கனெக்டிவ் இருக்கிற இடம் எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் சில ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இதோடைய லாஜிக் கேட் எப்படி இருக்கும், இந்த நெட்வொர்க்கை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கைண்ட்லி லைக், share and subscribe the channel and click on bell icon for quick notifications. Thank you. By your beloved Tamil Aragan. Bye bye.